இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான குமரன். என்னை விடுங்க குமரன், ப்ளீஸ். யாராச்சும் வந்துட போறாங்க. ஓ, உன்னை இப்போ விடுறதுக்காண்டி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன். குமரன், என்னமோ நேற்று கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சொல்றீங்க. நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் என்ன, 10 வருஷம் ஆனாலும் நான் நேற்று கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தாண்டி சொல்லுவேன். என்ன பண்றது, என் பொண்டாட்டி அவ்வளோ அழகா இருக்காள். டெய்லி ஒவ்வொரு மாதிரி எனக்கு தெரிறா. உங்க வாய் உங்க உருட்டு. அடியே, என்னைக்காச்சும் நான் லவ்வோட பேசினா அப்படியா குமரன்? லவ் யூ அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கியாடி? எப்ப நான் எது சொன்னாலும் உருட்டுறீங்க, பொய் சொல்றீங்க, இதுவே சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு என்கிட்ட லவ்வோட பேச பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு உங்ககிட்ட வம்பு பண்ணாதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லது மேடம். சும்மா சொன்னேன் குமரன். நீங்கள் இப்படி லவ்வோட பேசும்போது உங்ககிட்ட வம்பு பண்ணாலும் என் மனசுக்குள்ளே அவ்வளோ குழுகுலுன்னு இருக்கும். 1000 பட்டாம்பூச்சி என்னை சுற்றி பறக்கிற மாதிரி இருக்குது குமரன். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் என்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ்னு என் பின்னாடி வந்துட்டே இருந்தீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்காது, கொஞ்ச நாளைக்கு தான் பாசமாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் எனக்கு எப்படி சொல்ல, ஒவ்வொரு நாளும் அவ்வளோ லவ் காட்டுறீங்க, புதுசாக லவ் காட்டுறீங்க. ஐ எம் ஸோ லக்கி. உங்களை மாதிரி எனக்கு அப்படிலாம் பேச தெரியாது குமரன். ஆனால் எனக்கு எப்போதுமே உங்கள் கூட இருந்தால், இப்போது நீங்கள் என்னை ஹக் பண்ணிட்டு உங்கள் தோளில் சாஞ்சிட்ருக்கேல்ல, அதே மாதிரி எனக்கு இருக்கணும் குமரன். இங்கே நான் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நீங்கள் வேலைக்கு போனால் எனக்கு இந்த வீட்டில் என்னை சுற்றி எல்லாமே இருக்குது. அப்படின்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் என் கூட இருக்கிறப்ப தான் மொத்த உலகமும் என் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நான் உழைக்கிறதே உனக்காக தானே குட்டிமா. இன்னும் கொஞ்ச நாள் நல்லா உழைச்சிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லும் உன் கூட தாண்டி இருப்பேன். எங்கேயுமே போக மாட்டேன். சரி. என்னடி உன் ஆள்கிட்ட பேசுனியா? இல்லடி, கால் பண்ணேன் எடுக்கல, பிஸியாக இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன்னு மெசேஜ் மட்டும்தான். நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. இன்னும் கொஞ்ச நாள் தானடி, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்துட்டா அதுக்கப்புறம் ஃபுல்லும் உன் கூட தானே. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதை நினச்சி தாண்டி நானும் மனசை தேத்திட்டு இருக்கேன். சரி, வெளியில் போகுமா? பானிபூரி சாப்பிட்டு வரலாம். இல்லடி, இன்னைக்கு எனக்கு மைண்டு கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னைக்கு வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் போகலாமா? சரிடி. அண்ணா வராண்டி, நீ அண்ணா கூட பேசிட்டு நான் ரூமுக்கு போறேன், சரியா? ஓகே. என்ன, நான் வந்தோடனே போயிட்டா? நான் சொன்னா ஒன்று கேட்பீங்களா? நீ சொல்லி நான் என்னமா கேட்காம இருக்கேன். என்ன விஷயம்? கிரிஷ் எங்க போயிருக்காங்களோ அங்கேயே ருக்கும் அனுப்பிச்சி விட்ருமா? ஏண்டி? இல்லை, கிரிஷ் இல்லாமல் ருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லைங்க. அவள் இங்கே தான் இருக்கா, ஆனால் மனசு முழுக்க கிரிஷ் தான் இருக்காங்க. கிரிஷ் என்ன பண்ணுறான், சாப்பிட்டானா, வச்சானா, ஏன் அவன் நம்மளுக்கு கால் பண்ணலன்னு நினச்சி அவள் இங்கேருந்தே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அதுக்கு அங்கேயே அனுப்பிச்சி விட்றலாமே. இல்லடி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி, நீங்களே சொல்லுங்க. இப்போ கிரிஷ் ஊருக்கு போனதுலேருந்து நம்ம ருக்கு சந்தோஷமா இருக்காளா? சந்தோஷமா இல்ல. உங்களுக்கே தெரியுதுலாங்க, அப்புறம் எதுக்கு அவள் அழுதுகிட்டே இருக்கா? சும்மா நம்ம முன்னாடி மட்டும் தான் அழாமல் இருக்கா. அவளை அங்கேயே அனுப்பிச்சி வச்சிடலாமே. அவங்க கிறிஷோட அப்பா கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். இடி, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி 2 பேரும் ஒண்ணா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா சொல்லு. நான் வேணா கூட போறேன். என்னாலாம் உன்னையே பார்க்காம இருக்க முடியாது. என்னால என் ஃப்ரெண்டு இப்படி கஷ்டப்படுறதா பார்த்துட்டு இருக்க முடியல. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இப்பதானடி கொஞ்சம் டேஸ் ஆயிருக்கா, அதனால அவளுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும். போக போக சரியாயிருவாடி, நம்பு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கிறிஷ் இல்லாமல் ருக்கு இருக்க மாட்டான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நான் சொல்றது சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். கோவம் மட்டும் எப்படிதான் வருதுன்னு தெரியல உனக்கு. இப்ப என்ன பண்ணும், கிறிஷ் அப்பா கிட்ட பேசி ருக்கையும் அங்க அனுப்பிச்சு வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். எனக்கு 1 வீக் மட்டும் டைம் கொடு. அதுக்குள்ள ருக்கு சரியாயிட்டானா நான் அனுப்ப மாட்டேன். சப்போஸ் ருக்கு சரியாகாம இதே மாதிரி இருந்தாலும் நான் அனுப்பிச்சு விடுறேன், ஓகேவா? சரி. அதான் ஓகே சொல்லிட்டேன்லடி, அப்புறம் என்ன? சரிங்க, அப்போ நான் கிளம்பட்டுமே. நான் காலேஜில் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கும். ருக்கு தனியாக இருப்பான் தான் நாங்கள் வந்தேன்.
கிளம்புறேன். சரிம்மா நான் வேணா கொண்டு வந்து விடட்டா? இல்லை வேண்டாம், ருக்கு சாப்பிடல, நீங்கள் சாப்பிட வச்சிருங்க, ஓகேவா? சரிம்மா. சத்யா, ஏட்டி சத்யா. ஆ, என்னடி? எத்தனை தடவடி கூப்பிட்டுட்டு இருக்கேன், ஏன் அமைதியா இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. சத்யா, என்ன ஒரு அதிசயம், அங்கே பாரு உன் மாமா வந்துட்டு இருக்காரு. இவர் ஒருத்தர் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டாரு. இப்போ நான் என்ன சொல்லி எப்படி சமாளிப்பேன்? சிந்து, தயவு செய்து என் கூடயே இருங்க. வா. எங்க? எங்கன்னு சொன்னாதான் வருவியோ? வா, நான் உன்கிட்ட பேசணும். எனக்கு கிளாஸ் இருக்கு. காவியா, இன்னைக்கு ஒரு நாள் நோட்ஸ் எடுத்து சத்யா கொடுத்துரு, சரியா? சரிண்ணா. அடியே, இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ், மேம் வரலன்னா திட்டுவாங்கல்ல. அண்ணா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் கூட்டு போங்க. ரோகி. உன்னை நான் வான்னு சொன்னேன், வா. ஐயோ மாமா, நம்ம 2 பேர் தனியாக பேசுறத பார்த்தா யாராச்சும் ஏதாச்சும் நினைப்பாங்கல்ல மாமா. சத்யா, உன்கிட்ட இப்ப நான் லாஸ்டா கேட்கறேன், உன்னையால வர முடியுமா முடியாதா? வரேன். மவளை உனக்கு வந்து இருக்குடி, கோத்தா விடுற. நீ தானடி மாமா மாமான்னு பின்னாடி சுத்துவ, இப்ப அவரே வந்து கூப்பிடுறாரு, அதான் நான் ஹெல்ப் பண்ணேன். இதுல என்ன இருக்கு? இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம. ஐயோ சிந்து, இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப எதுக்கு மாமா என்னைய இங்க கூட்டு வந்தீங்க சொல்லுங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? சத்யா, நடிக்காதடி. எத்தனை நாள் என்கிட்ட இப்படி வந்து உட்காந்து பேசியிருப்ப? உனக்கு யாரு என்ன சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்லை, இப்ப என்கிட்ட நீ என்ன சொல்றங்கிறது தான் உனக்கு முக்கியம். உண்மையை சொல்லிரு. எப்படி பால் போட்டாலும் 6 அடிக்காரு, இப்ப என்ன பண்றது கடவுளே? சத்யா ப்ளீஸ், அந்த பொண்ணு நீ தானான்னு என்கிட்ட உண்மையை சொல்லிடு. சிந்து, உங்களுக்காண்டி இப்போ நான் ஒரு பொய் சொல்ல போகிறேன் சிந்து. ஐ எம் சாரி, அந்த பொண்ணு நான் கிடையாது தான். ஆனால் இப்போ எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததையும் காப்பாற்றணும். இப்போ நான் அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்னா மாமா கண்டிப்பாக அந்த ஊரை விட்டே போயிடுவாங்க. சொல்லுடி. இப்ப நீ மட்டும் அந்த பொண்ணு இல்லைன்னு போய் சொன்னா சத்தியமா சொல்ற சத்யா, இதுக்கடுத்து உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். மாமா, நான் தான் நீதான் நான் தான் அந்த பொண்ணு மாமா. எனக்கு தெரியும்டி, நீ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன் சத்யா நீ இவ்வளவு நாள் தவிக்க விட்ட? என்கிட்ட இங்க வந்ததுக்கு அப்புறமாச்சும் உண்மையை சொல்லியிருக்கலாம்லாடி. நீ தாண்டு உன்னைய தேடாத இடம் இல்ல சத்யா. நானு இது பயமாக இருந்துச்சு. என்கிட்ட என்னடி பயம் உனக்கு? இல்லை, நான் தான் பேசினேன்னு தெரிஞ்சா எங்கே என்னைய தப்பாக நினச்சிப்பீங்களோன்ட்டு. பைத்தியம், நான் உன்னைய எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியாதாடி? என்கிட்ட கடைசி நேரத்துல சத்தியம் வாங்கிட்டு போயிட்ட. நீ தேடக்கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்ற அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கேன் தெரியுமாடி? சாரி மாமா. சாரிலாம் கேட்காத. இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, சரியா? போக மாட்டேன். இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சத்யா? உனக்கு அந்த பாட்டு தெரிஞ்ச உடனே நான் நினச்சிட்டேன் நீ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் என்னை டெஸ்ட் பண்ணுறியோன்னு நினச்சேன்டி நான். நல்ல வேலை உன்கிட்ட வந்து கேட்டேன். நான் இப்போவும் கேட்கலன்னா என்கிட்ட நீ சொல்லியிருக்கவே மாட்டல்ல. டெஸ்ட் பண்ணணும்லாம் நினைக்கல மாமா. பின்ன ஏன்டி? நானா சொல்கிற வரைக்கும் நீங்கள் அதை பற்றி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் டி, நான் உன்கிட்ட அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன். உனக்கு எப்போ எல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுடி. ஆனால் அது வரை என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேல்ல. ப்ராமிஸ் மாமா, இனிமேல் உங்களை விட்டு யாருக்காகவும் எதுக்காகவும் நான் போக மாட்டேன். சாரி சிந்து, நான் இப்போ போய் சொல்ல வேண்டியதாக போச்சு. ஆனால் எல்லாம் நல்லதுக்கே நடக்கணும். எப்போதும் நீங்கள் தான் என் கூட இருக்கணும். உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், மாமா எல்லாத்தையும் மறந்து என் கூட சந்தோஷமாக இருப்பார், என்னை காதலிப்பாருன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நான் கொண்டு வந்துடுவேன். சிந்துவையே மறக்கடிச்சு சத்யா தான் எல்லாமேங்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துடுவேன். இதை முதல்ல சொல்லியிருக்கான்ல சத்யா. இப்போ பாரு, உன்னை எங்கள் வீட்டில் பொண்ணுலாம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்லன்னு சொல்லி எவ்வளோ பெரிய ட்ராமாவாக போயிருக்கோம். நீ முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நான் உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருப்பேன்ல. இல்லை மாமா, உங்களுக்கு சிந்துவா தானே தெரியும், சத்யாவை தெரியாதுல்ல. அதனால தான் உங்களுக்கு எப்போ சத்யாவை பிடிக்கும் அப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சேன். சிந்துவோட லவ் நான் கேட்டது, ஆனால் நான் நேரில் பார்த்து ஃபீல் பண்ணது சத்யாவோட லவ் தான். அப்போ சிந்துவை மறக்கடிச்சிட்டு சத்யாவோட லவ் வந்துரும்னு நினைக்கிறீங்களா? அடியே, ரெண்டுமே உன் லவ் தானே? ஆமாம், ரெண்டுமே என்னோட லவ் தான். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், சிந்துவோட லவ்வா இல்லை சத்யாவோட லவ்வா? சிந்துவோட லவ் தான். நான் ஆசாசியாக லவ் பண்ண சிந்து தானே. ம். மாமா, வீட்டுக்கு போகலாமா? இப்படியே பார்க்கில் உட்கார வச்சுட்டு இருப்பீங்க, யாராச்சும் ஏதாச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுன்னு நினைப்பாங்க. ரொம்ப தான். பின்னாடியே சுற்றிட்டு இருக்கும்போது என்னையை தவிர வேற யாரனாலும் கல்யாணம் பண்ணிப்பேன் டைலாக்லாம் விட்டீங்க. நீயும் என்னைய கொஞ்சம் டார்ச்சர்லாமா பண்ண? எவ்வளோ டார்ச்சர் பண்ண கொஞ்சம் யோசிச்சு பாரு. சார், அதுக்கே அப்படி சொல்கிறீங்க? இனிமேல் சத்யாவோட லவ் டார்ச்சர் ஃபுல்லும் பார்க்க போகிறீங்க, அப்புறம் என்ன சொல்வீங்க பாருங்க. இந்த அஜய் வீரும் சிந்துவோட ஃபுல் லவ் டார்ச்சர் தாங்க ரெடியா இருக்கான். ஆமாம், சத்யான்னு சொல்லுங்க மாமா. நீ தானடி உண்மையான பேரு கேட்டப்போ சிந்துன்னு சொன்ன.
அது ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் மாமா. உங்கள் பேர் வீருன்னொன்னே சிந்து பைரவி ஞாபகம் வச்சு சிந்துன்னு சொல்லிட்டேன் மாமா. ஐ எம் ரியலி சாரி. தயவுசெய்து நீ சத்யான்னு கூப்பிட்றீங்களா? ட்ரை பண்ணுறேன். சரி வா வீட்டுக்கு போகலாம். எங்கள் வீட்டுக்கு? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நான் என் வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் முடியாது மேடம். உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போவே எங்கள் அம்மா முன்னாடி கொண்டு போய் உங்களை விடுறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போகிறேன். மாமா கொஞ்ச நாள் போகட்டும். இனிமேல் என்னையால் வெயிட் பண்ண முடியாதுடி. சொல்லுவேன் இன்னும் படிப்பே முடியலைன்ட்டு. என் கூட இருந்துட்டு படி. உனக்கு எவ்வளோ படிக்கணுமோ நான் படிக்க வைக்கிறேன்டி. இனிமேல் உன்னை பிரிஞ்சு என்னையால் இருக்க முடியாது சத்யா.